இந்த உத்தமமான இந்த பவமான சுத்த ஹோமம் இப்போ இந்த இடத்துல இந்த க்ஷணத்துல யாரெல்லாம் இங்கே இருக்கிறோ அவெல்லாம் பூர்வ புண்ணியத்துல புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கலந்துக்க முடியும். முன்னேறிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது சத்தியம் அப்படிங்கிறதோட ஒரு உண்மை. இந்த பவமான சுத்தம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு இடத்துல பரிச்சயம் ஆயிருக்கும். இருந்தாலும் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக நிறைய நேரம் இருந்து இந்த பவமான சுத்தத்தில் இருந்திருக்கு. இதோட பலஸ்துதி, அதாவது இதனால என்ன நன்மை. இன்னைக்கு நம்ம எல்லாருலேயுமே என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அது எதனால தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா இன்னும் நமக்கு நன்மை இல்லையா. ரிக்வேதத்துல இந்த பவமான சுத்தம் அப்படின்னு சொல்லி வருது. நமக்கு தெரியும் 4 வேதங்கள் இருக்கு. அதுல ரிக்வேதத்துல இந்த பவமான சுத்தம் சொல்றாங்க. நிறைய ஹோமங்கள் இங்க போன தடவை கூட நீங்க தன்வந்திரி ஹோமம் பார்த்துருப்பீங்க, கலந்து இருந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி சுதர்சன ஹோமம் இருக்கு. இந்த பவமான சுத்தம்னா இது யாருக்கான பிரீத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்சாத் அனுமாருக்காக ஒரு ஹோமம் இருக்குன்னா அது பவமான சுத்தம் தான். ஏன்னா இன்னைக்கு வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கு தெரியும் பஞ்சபூதத்துல வாயுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வஸ்துக்கான ஒரு ஹோமம் இருக்குன்னா அது பவமான சுத்தம். இந்த வாயுக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு தெரியும், அனுமார் தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், அனுமாருக்கு ரொம்ப பிடிச்சது ராமநாமம் தானே. ராமநாமம் சொன்னாலே அவர் இங்க சாட்சாத் உட்காந்துடுவார், நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும் பண்ணிடுவார். அப்படி இருந்தும் இந்த நம்ம பவமான சுத்தம் பண்றோமே எதனால அப்படின்னு நம்ம கேட்க, இங்க இருந்து கோவிந்தான்னு சொன்னாலும் நம்ம பெருமாளை இங்க இருந்து நம்ம அனுசரிக்கலாம். அங்க போய் பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இப்ப இதுல பார்க்க முடியும். சரி, அனுமார நம்ம கூப்பிடணும்னா ராமா ராமான்னு சொன்னோம்னா அனுமார் இந்த இடத்துல பிரத்யட்சமா நம்ம கூட உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுவார். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அனுமாரை பத்தி சொன்னா யார் வருவா? இப்போ ஒரு சேர ஒருத்தர் 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம்னா, இப்போ அனுமாருக்காக ஒரு ஹோமம் இருக்கானா அது பவமானம். அந்த பவமான சுத்த ஹோமத்தை இங்க பண்ணும்போது பிரத்யட்சமா இந்த இடத்துல யார் முதல்ல சந்தோஷப்படுவாங்கன்னா, பட்டாபிஷேகத்தை எடுத்துட்ட ராமர் சீதை லட்சுமணர் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல பிரத்யட்சமா இந்த பவமான சுத்தம் அப்படிங்கிறதுக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம். அதுல முதல்ல என்னன்னா, நம்மளோட பாவங்களை கிளென்ஸ் பண்றது, நம்ம பாவங்களை குறைக்கிறது, அதுல இருந்து நிவர்த்தி பண்றதுதான் முக்கியமானது. நீங்க யாராவது ஒருத்தர் நான் எந்த பாவமே பண்ணலை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்க்ளூடிங் யாருமே சொல்ல முடியாது. நான் பண்ணவே இல்லை, நான் யாருக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே நான் ஒரு பாவமோட மனசாலையா எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஆத்துல போய் ஓட மாசம் போட்டுட்டு கொசு போடுறதுக்கு நம்ம ஓய்வெடுத்து நம்மளோட சௌரியத்துக்காக ஏதாவது சர்வ ஜீவனம் பண்றோமானா ஏதோ ஒரு வகையில் பண்ணதான் செய்யணும், வேற வழி இல்லாம இல்லையா. அதுக்கான ஒரு பிராயச்சித்தம் தான் இந்த பவமானம். கங்கையில போய் குளிச்சா நம்மளோட பாவங்கள்லாம் தீர்றதுங்கிறது ஒரு தீர்த்தத்தின் மூலமா வர்றதுன்னா, வாயுன்னு சொல்லக்கூடிய இந்த காற்று மூலமாக ஒரு பாவத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஹோமம் தான் பவமான சுத்த ஹோமம். இதுல பார்த்துருப்பேன், ஆரம்பத்திலிருந்து அழகா இந்த சன்னதியில முதல்ல கோபூஜை பண்ணி, அதுக்கப்புறம் அணையா விளக்கு தீபத்தை ஏற்றி இங்க இந்த இடத்துல சர்வபத்திர மண்டலம்னு சொல்லி இந்த மண்டலத்துல எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு, நெல்லும் எள்ளும் தான் இந்த இடத்துல ஆவாகுதி. நெல்லும் எள்ளும் தான் இதுல முதல் முக்கியம். நெல்லும் எள்ளும் மனுஷனோட வாழ்க்கையில முதல்ல பிறந்த உடனே நெல் வச்சுதான் பல்ல குத்தி அன்னப்பிராசனம்னு சொல்லி அந்த நெல்லை தான் நம்ம சாதத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த மனுஷனோட வாழ்க்கை பூர்த்தியானதுக்கு அப்புறம் எள்ளை வச்சுதான் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுத்தையும் வச்ச ஒரு ஹோமம் இருக்குன்னா அது பவமான சுத்த ஹோமம் மட்டும்தான். ரெண்டாவது, நம்மளை அறியாமலே பண்ணக்கூடிய பாவம். நான் எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், நான் எங்க அம்மாவை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது, நம்ம குழந்தையா இருக்கும்போது எங்கேயோ மிதிச்சிருந்தோம்னா அதுவும் பாவமான பாவம் தான். நம்ம அறியாம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அறியாமல் தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். தாவர வியாதிகள், நம்ம ஆத்து பக்கத்துல மொட்டை மாடியில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு செடி வளர்ந்துருக்கும், அது என்ன பண்ண போகுது நம்ம பார்த்துட்டு அதை போய் எடுத்திருப்போம்.